ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்றது நம்புகிறேன். இன்றைக்கி ஷிகாவோட ஒன் ஷாட் வந்து ஒன்று பார்க்க போகிறோம்டா. ஷிகா அண்ட் மைன் அவங்களோட ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். மைண்ட் ஃபார் எவர் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அவரோட ஷிகாவோட அத்தை பொண்ணு, ஓகேவா? உங்கள் அம்மாவும் அவரோட அப்பாவும் வந்து கூட பிறந்தவங்க. அவங்க அம்மாவோட ஃபஸ்ட்டு அந்த சீன் வந்து பார்த்துடலாம், ஓகேவா? உங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ஃபனேஜ் எல்லாமே போகும்போது ஒரு குட்டி குழந்தைய வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கள வந்து தத்தி எடுத்துருந்துருப்பாங்க, ஓகேவா? தத்தி எடுத்துருந்துருப்பாங்க மேரேஜ் ஆகாமலே. எடுத்து குட்டி குழந்தை கை குழந்தைய தூக்கிட்டு வரும்போதே அதை பார்த்துட்டு உங்கள் அப்பாவுமே ரிலேட்டிவ் தான், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இன்னும் ஃபஸ்ட்டு குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும், உள்ளே வரும்போது எல்லோரும் சத்தம் போட்டிருப்பாங்க, என்ன குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுருக்கு, என்னடி பண்ணிகிட்ருக்கு, அப்படி உன்னை பார்த்தா யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன், அதாவது ஷிகாவோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே கத்திகிட்டு இருந்திருப்பாரு. இருக்கும்போதே உங்கள் அப்பா வந்து கதவை தட்டிகிட்டு இருந்திருப்பாரு. வச்சு யாருன்னு தெரில, குழந்தைய அள்ளி வை அப்படின்னு சொல்லும்போது மறைச்சி வைன்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மாவுக்கு மனசே வந்திருக்காது. நேராக போய் பெட்டில் உட்காந்து பாப்பாவை மடியில் போட்டு தட்டி கொடுத்துட்ருப்பாங்க. இவர் உள்ளே வருவார். அவரும் உங்கள் அப்பாவும் அவங்க அப்பா 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது என்னடா அப்படிங்கும்போது, இல்லைடா அப்படி இருக்குது, பாப்பா தூக்கிட்டு வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்சிருக்கா அந்த குழந்தைய, அதனால் அவள் வளர்க்க போகிறேன்னு சொல்கிறா, யாரா கல்யாணம் பண்ணி போவோம், பாட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு இஷ்டம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா ஷாக்காக பார்ப்பாங்க. பார்த்து என்னடா சொல்லிகிட்ருக்காரு இவர், பைத்தியம் மாட்டிக்கன்னு சொல்லிட்டு. என்னென்னா என்னை மட்டும் இல்லை, இந்த குழந்தையும் பார்த்துக்கணும், இந்த குழந்தையோட சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கணும், நான் சொந்த அம்மாவை ஆகிட்டேன் ஆல்ரெடி, சொந்த அப்பாவை ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் வர சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் என்ன பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்படி இல்லைன்னா சொல்லுன்னு சொல்லவும் உங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு கோவம் வந்துடும், அடிக்க வந்திருப்பாங்க. என்ன ஓவரா பண்ணே, சரி போனால் போதுன்னு கல்யாணம் பண்ண வந்திருக்கா, ஆனால் நீ ஓவரா வாய் பேசிகிட்டு இருக்குன்னு அடிக்க வந்திருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து அப்போவே தடுத்துட்டே, விட்டுறா, எனக்கு மனப்பூர்வமாக எனக்கு இந்த குழந்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோடு சேர்த்து ஒன்றை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் 2 பேருமே என் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்கள் அம்மா. அதோட உங்கள் மாமா வந்து வெளியில் போயிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு குழந்தைய வந்து நான் எனக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த டைமில் நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்கிறத வச்சு தான் எனக்கு வேறு குழந்தை வேணுமா வேணாமாங்கிறதே நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட என் குழந்தையன்னு சொல்லிட்டு கையிலேருந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கும்போதே அப்படி சொல்லி வாங்கும்போது வாங்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா அப்பாவுமே 2 பேரோட அம்மா அப்பாவுமே ஓகேன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. அதுவும் உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களா, அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே, என் மருமகளோடு சேர்த்து ஒரு குழந்தையும் வர்றாங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னொரு குழந்தையும் வந்துருச்சுன்னா 2 பேரும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி அப்படியும் ஆயிக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு, எப்படியோ கல்யாணமே அவங்க அப்பா வந்து பண்ண மாட்டேன்ட்டு வந்துருப்பாங்க. வேணான்னு இருந்தவன் இந்த குழந்தைய பார்த்தும் உன்னைய பார்த்தும் ஓகேன்னு சொல்லியிருந்துருக்கான்னா பெரிய விஷயம், அது முன்னாடியும் உன்னை கண்ணில் காட்டியிருக்கலாம், இப்போ தான் உன்னையும் பார்த்ததும் என் பையனுக்கு பிடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டியும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் அம்மா கிட்ட. அதோட கல்யாணமும் நடந்துடும். கல்யாணம் நடந்ததுமே உங்கள் அம்மா கன்சீவ் ஆகிருப்பாங்க. கொஞ்ச நாள்லே உங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த குழந்தையும் சரி, நம்ம குழந்தைன்னா அடாப்ட் பண்ணாங்களே அவங்களையும், 2 குழந்தையுமே இவர் நல்லா பார்த்துப்பார், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள் அம்மா இந்த குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பயாலஜிக்கல் டாட்டர் வந்து நீங்கள், ஓகேவா? நீங்கள் தான் அது அப்படி தான் இருந்திருக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அதே மாதிரி உங்கள் அம்மா நினச்ச மாதிரி இதனால் வரைக்கும் அடித்தா உங்கள் 2 பேரையும் ஒரே அடி, ஆளுக்கு ஒவ்வொரு அடி. அதே மாதிரி எது வாங்கி கொடுத்தாலும் உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கும், உங்கள் அக்காவுக்கே ரொம்ப நாள் வரைக்கும் பெரிய பொண்ணாகி பியூபர்ட்டி வர்ற வரைக்குமே நம்ம ஒரு அடாப்டட் சைல்டுங்கிறது தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரியே தான் அடித்தா நீயே என் அக்கா கிட்ட சண்டை போடுறேன்ட்டு உங்களை 2 போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் உங்கள் அக்கா பண்ணியிருந்தாங்க, நீயே தங்கச்சிட்ட
இப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்க யுவான்னு சொல்லிட்டு யுவான்னு வச்சுக்கலாம். யுவான்னு சொல்லிவிட்டு அவங்க அக்காவை 2 போட்டு அந்த மாதிரி தான் போட்டுட்டு அப்படி தான் வளர்த்துருந்துருப்பாங்களே. அவங்க 2 பேரும்னா அவங்களுக்கு உலகம். அப்படி தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மாவோட அண்ணன் பசங்களுக்கு அவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க அப்பா. அதனால் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோ அவரோட பசங்க 2 பேருமே ட்வின்னு 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. சின்ன வயசுலேயே கியூவாக்கும் சுகாவோட அண்ணனுக்கும் வந்து பேசி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சுகா ஒயன் அப்படின்றதான் பேசி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அவர் ரொம்ப கூல்டான கேரக்டர், செம்ம கூல்டான கேரக்டர். யாருக்கிட்டையும் பேச்சே வச்சுக்க மாட்டார். ஆனால் எப்போ வந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே அவர் கோல்டு டைப் தான். அவர்கிட்ட குழந்தைங்களும் யாரும் விளையாட மாட்டாங்க. யார் வந்தாலும் எல்லாம் விளையாண்டுட்டு பேசி சிரிச்சிட்ருப்பாங்க. இவர் வந்தாலும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் என்னடா சைலண்ட் ஆகிட்டாங்களேன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் நின்றுட்டுருப்பார். அவர் அந்த மாதிரி இங்கவும் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ஆக்சுவலி இவர் தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோன்றது தெரியும். ஃபிக்ஸடுன்றது பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவர் என்னடா இந்த மாதிரி இருக்காருன்ற எண்ணமும் இருக்கும். பட் வந்து எப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் இவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா. உங்களுக்குன்னா அவரைனா அவ்வளோ பிடிக்கும். 2 பேருக்குமே 2 பேரையும் பிடிச்சிக்கும். ஆனால் அவருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது வந்து ஒரு சிரிச்சாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு சைன் வந்து காட்டணும்ல. ஆனால் இவர் எதுவுமே இல்லை, அப்படியே ஃபேஸை அப்படியே என்னமோ ஸ்டாச்சு மாதிரியே இருப்பார். அது உங்களுக்கு கொஞ்ச நாள் இவருக்கு நம்மளுக்கு பிடிக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பெண் தன்மையாக நடந்துக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணாலும் சேட்டை மோஸ்ட் ஆஃப் பண்ணிட மாட்டீங்க. இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பையன் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கேர்லிஷாக அப்படி நம்ம நடந்துக்கணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஆனால் உங்களால் நீங்கள் நார்மலாகவே நல்லா பெண் தன்மையான ஒரு பொண்ணு, ரொம்ப சேட்டை பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எப்பயாச்சும் சும்மா லைட்டாக வம்பிழுப்பீங்கள்ல, உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கு தான் லைட்டாக கொஞ்சம் சண்டை வரும். ஆனால் உங்கள் அக்கானா உங்களுக்கு உயிர். அதே மாதிரி தான் தங்கச்சின்னா உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ ஒரு உயிர். உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள விட உங்களைன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சின்ன விஷயம் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு லைட்டாக ரத்தம் வரதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப அப்படி அழுது ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உங்கள் அக்காவுக்குன்னா நீங்கன்னா உயிர். அந்த மாதிரி ஏன்னா இப்போவும் உங்கள் அக்காவுக்கே இருக்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், சின்ன வயசுலேருந்து நான் இவ கூடவே இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இவ கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம உங்களோட சைடு பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன்ல, உங்களுக்கு ரொம்ப சுகா வந்து பிடிக்கும். பட் வந்து இப்படி இருக்கனால பிடிக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்ச நாளே அந்த கேர்லிஷான அந்த டைப் எல்லாத்தையுமே மாற்றிருந்துருப்பீங்க. இவருக்கு நம்மளை பிடிக்க போகிறது இல்லை, பிடிக்காது போல். ஓகே, நம்ம வீட்டில் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கும் போதே மனசு வந்து கொஞ்சம் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும். என்னடா இது, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி நினச்சிட்டோம், ஆனால் இவருக்கு வந்து நமக்கு பிடிக்காது போலையே அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கே நின்றால் அவரோட லவ் லாங்குவேஜ் வந்து எப்படின்னா, 1000 பேர் இருந்தாங்கனாலும் அவர் கண் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பின்னாடிலாம் வந்து நிற்கிறது காரணம் அதுதான். உங்களே தான் பிடிக்கும். உங்கள் கூட மட்டும் விளையாடணும்னு ஆசை, அவங்க கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசை. ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நீ கூட விளையாடுறியா, நமக்கு ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாம் அப்படிலாம் கேட்குற ஆள் இல்லை சின்ன வயசுலேருந்தே. அப்படியே இந்த மூடி டைப் போல அந்த மாதிரி ரொம்ப கூல்டாகவும் சின்ன வயசுலேருந்தே அந்த 14 இயர்ஸ்லலாம் நிறையா பேர் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவரால் வந்து அந்த ஃபேமிலி வந்து அவரோட அப்பா அம்மா ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கும். ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து இது இவனோட சம்பளம் இவனோட அமௌண்ட்டுன்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க அண்ணனுக்கும் சொல்லி கொடுத்து அவங்க அண்ணனும் நல்லா வந்து க்ரோ ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அவர் அண்ணன் சம்பாரிச்சது அவர் அண்ணனோடது அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரையுமே அம்மா அப்பா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிடா அந்தளவுக்கு நல்ல பையன்.
இதே மாதிரியே போயிட்டுருக்கிறதுனால அவர் ரொம்ப யார்கிட்டயும் ரொம்ப பேசி இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். கோல்டாகவே சின்ன வயசுலேருந்தே இருந்திருப்பார். சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்கும்போது இவரா இவரா அப்படின்ற மாதிரியே பார்த்துருந்துருப்பாங்க. அதனாலேயே அவர் கூட மோஸ்ட் ஆஃப் யாரும் பேசியும் இருந்திருக்க மாட்டாங்க. இவரும் பேச அட்டாச் ஆகணும்னு நினச்சாலும் யாரும் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால் போங்கடான்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப தனியான ஆளாகவே அப்படியே இருந்துட்டார் ரொம்ப வருஷங்களாகவே. அதுவே அவரோட கேரக்டராகவும் மாறிடுச்சு. ஆனால் உங்ககிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பார். உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் மனசுக்குள்ளே சொல்லிப்பார். இந்த மாதிரி ஒயன் எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு டக்குன்னு வந்து உங்களை பார்த்ததுமே எப்படி இருக்க ஒயன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே கேட்டுப்பார். அது எப்படியும் உங்களுக்கு கேட்கும். ஆனால் அந்த மூஞ்சில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கும் இது என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு, ஒரு நாள் கூட ஒரு லைட்டாக சிரித்தது கூட கிடையாது, ஆனால் குறுன்னு முறைக்கிற மாதிரியே பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே நின்றாலும் அவரோட கண்ணு உங்கள் மேலேயே இருக்கும். உங்கள் கண்ணு மேலேயே இருக்கும் அவர் கண். கொஞ்சம் கூட இந்த சைடு அந்த சைடும் ஆடாது அசையாது. நீங்கள் தான் உங்கள் கண்ணையே பார்த்துட்டே தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப 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 பிடிக்கும் உங்களை நான் அந்த மாதிரி. ஆனால் மற்றபடி நிறையா பேருக்கு வந்து உங்களுக்கு சின்ன வயசில் அந்த வயசுலாம் தெரிஞ்சிருக்காது. இப்போது வந்து பெரிய பொண்ணாகிட்டு வந்து இப்போ தான் மோஸ்ட் ஆஃப் வந்து அவர் வெளியில் போய் படிச்சுட்டு வெளில வந்திருப்பார். நீங்கள் இங்கே ஏதாண்டா காலேஜுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, காலேஜ் போயிட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர். உங்கள் அக்கா வந்து தேர்ட் இயர் வந்து முடிச்சிட்டாங்க, ஓகேவா? தேர்ட் இயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போது உங்கள் அக்காவுக்கும் அவருக்கும் அவங்க சுகாவோட அண்ணாவுக்கும் மேரேஜுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சுகாவும் வந்திருக்கானா, சுகாவும் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க வர்றாங்க உங்கள் அக்கா. அத்தை பசங்க மாமா பொண்ணுங்க தான், மாமா பையன் அத்தை பொண்ணுங்க தான். ஆனால் முறையாக கேட்கணும் வரணும் அப்படின்ற மாதிரி முறைப்படி கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. வரும்போது எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்ததுலேருந்தே சுகாவோட கண் ஒரு ரோமிங் பண்ணிவிட்டு வந்து சடனாக கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்களை காணோம், நீங்கள் உங்கள் அக்கா ரூமில் இருக்கீங்க. என்னடா இன்னும் காணோமே அப்படின்ற மாதிரி. 2 பேரும் டிட்டோ ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த ஹேபிட்ஸே சொல்லிடும் யார் அப்படின்றது. உங்கள் சுகாவோட அண்ணாவையும் சரி சுகாவையும் சரி 2 பேரையுமே பார்த்தா 2 பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் சுகா இதுதான்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவங்க அண்ணா வந்து ஆப்போசிட் கேரக்டர். நல்லா பேசி ஜோவியெல்லாம் சிரிச்சிட்ருப்பாங்க. அவங்க அக்கா உங்ககிட்ட சண்டை போடுவாங்களே தவிர வெளியில் ரொம்ப இப்படி சண்டை போட்டால் அந்த மாதிரிலாம் கேரக்டர்லாம் கிடையாது. 2 பேருமே கொஞ்சம் காமான கேரக்டர் தான். நீங்கள் இல்லை உங்கள் அக்காவும். சுகா சொல்லவே வேண்டாம். நினச்சிட்டே எப்படா வருவீங்க உங்களை பார்க்கலாம் அப்படின்ற. உங்களை பார்க்குறதுக்கு முக்கியமாக வந்திருக்காரு, அவங்க அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்குன்னு இல்லை. அதனால தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு இந்த டைமுக்கு நான் வந்து இறங்கி ஆகணும், அந்த டைமில் டிக்கெட் கிடைக்கலனாலும் போச்சுன்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டுட்டு யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் அங்கே தான் படிச்சிட்ருக்காரு. படித்து இப்போது வந்து இன்னொரு 2 monthஸில் வந்து அவருக்கு முடிஞ்சிடும். அந்த மாதிரி முடிச்சிட்ருக்காங்க. இப்போது ஒரு 1 month லீவ் அந்த மாதிரி இதில் வந்திருக்காருன்னு வைங்களேன். அடுத்து போகணுன்னு 1 monthல வந்து ஃபுல்லாக எக்ஸாம் மாதிரி வரும். முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் அங்கேயே ஒர்க் பார்த்துட்டு இருந்துருவார். அதனால் நீங்களும் அங்கே தான் போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள் அக்காவோட ஃபியான்ஸை அவருமே மோஸ்ட் ஆஃப் அங்கே தான் பிஸ்னஸ் ஓவரால் நிறையா பண்ணிகிட்ருப்பாரு. அவரும் அங்கே நிறையா பண்ணிகிட்ருக்காரு. அங்கேயே செட்டில் ஆகலாம் அங்கேனாலுமே கூட மாமாத்தி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு 1/2 an hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் சுகாவுக்கு சுத்தமாக முடியலை. சரின்ட்டு டக்குன்னு எந்திரிக்கிற எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவன் பாட்டுக்கு எந்திரிச்சிட்ருக்கானேன்னு. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 ரூம் இருக்கும், இன்னொரு ரூம்குள்ளே வந்து போக வர்றாரு. போயிட்டு உங்களுக்கு டக்குன்னு கால் பண்ணுறாரு. உங்களுக்கு நம்பர் வந்திருக்கும், ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் கால் பண்ணதே இல்லை. கால் பண்ணுவோம், யார் அதுன்னு போட்டுட்டு தரும்போது நீங்கள் மைன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தானே அவங்களுக்கு, அவங்க தானே உங்களுக்கு. இருந்தாலும் அவர் பிடிக்கலையோ அப்படின்றது உங்களுக்கு தோணும். பட் இருந்தாலும் அவர் மேலே உள்ள லவ் வந்து கொஞ்சம் குறையலை. நடுவில் வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்தது வந்து அப்புறம் மறக்கணும்னு நினைக்கும்போது உங்களால் சுத்தமாக முடிஞ்சிருக்கும் போது. அதனால்
மற்றவங்களும் உங்கள் அக்காவும் சொல்லியிருந்துருப்பாங்க, அவள் எங்கே நின்றாலும் உன்னையே தான் பார்த்துட்டே இருக்கான், உன்னையே தான் பார்க்குறான் அப்படின்ட்டு இருப்பாங்க. எங்கே எனக்கு அவர் முறைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அது நிறையா தடவை அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதே பற்றி தான் இப்பவும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் கால் பண்ணுறாரு. பத்தியா மைனா யாருடின்ட்டு பார்க்கும்போது டிபி பார்த்துட்டு நீ நடத்து எனக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க போல ஏன்னு சொல்லி உங்கள் அக்கா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு கை கால் எல்லாமே உதறுது. எடுக்கிறீங்க. எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்கேன்? நான் ரூமில் இருக்கேன். நான் வெளியில் வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஆனால் ஒரு தடவை கூட வெளியில் வந்து பார்க்கணுன்றது உனக்கு தோணலையா? எனக்கு மட்டும்தான் உன்னை பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு டக்குன்னு ஐயோ அப்படிலாம் இல்லை யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்றீங்க. சொல்லும் போது அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. நான் அந்த ரூமில் இருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது வா எல்லோரும் இருக்காங்கன்றது எனக்கும் தெரியும். இப்போ பொண்ணை வந்து கூப்பிட்றதுனால அந்த இதில் பிஸியாக இருக்காங்க. நான் இங்கே இப்போ ரெஸ்ட் ரூம் வரேன்னு வந்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் மறந்துருப்பாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் திங்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி, இது உன் ரூம் தானே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு டக்குன்னு டோரை வந்து பக்கத்துலேயே நின்றுப்பார், லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு ஹக் பண்ணும்போது உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. டக்குன்னு கையை தள்ளி விட்டுடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு, இப்போ நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன டக்குன்னு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு தப்பா, நான் ஒன்றை பண்ணால் தப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் மட்டும்தான் கரெக்டு அப்படின்றீங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு டேட் பண்ணாமலும் பண்ண சொல்லிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோலாம் பேசுவீங்களா? உங்களுக்கு வாய்ஸ்லாம் இந்தளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டுட்டு வாயை பார்த்துட்ருக்கீங்க. நான் கிஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு கேட்டோன்னே நீங்கள் வெளியில் போய் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்குலாம் வேணாப்பா, எனக்கு வேண்டாம், அப்புறம் ஏன் பார்த்துட்டே இருக்கு, நான் இங்கே பார்த்தேன், இப்போ தான் பார்த்துட்டே இருக்கே அப்படின்றாரு. உங்களுக்குன்னா அப்படி இல்லை, உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் வருமா நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் உண்மையா என்கிட்ட பேச தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பேசி நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துட்டே இருக்கிறது தான் நீ பார்த்துருக்க, அப்படியும் இல்லையே, நீங்கள் பார்ப்பீங்களா முறைப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் முறைக்கிற மாதிரியே இருக்குது, என்னை பிடிக்காது போல நான் நினச்சிக்கிட்டேன். எங்கள் அக்கா தான் சொன்னால் எனக்கு பிடிக்கும் தான், அவரை உனக்கு பிடிக்கும், அதே மாதிரி உனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் வாயில் டக்குன்னு கை வச்சுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி. அப்போ தான் இப்போ புரியுதுல்ல பிடிச்சிருக்குன்றது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குன்னா ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட ஷிவர் ஆயிடுது ரொம்ப. இப்படியே கதவை திறந்துட்டு ஓடிடுவாயேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு கதவை திறக்க போகிறீங்க. நான் டக்குன்னு பிடிச்சிருக்கா இல்லையா, நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு பிடிக்காத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி. இல்லை எங்கள் அக்கா கூட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயில் கை வச்சுட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிக்காதோ, என்னை வந்து உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், முறைக்கிற மாதிரியே இருக்கும், அதனால் நான் நினச்சிருக்கேன். இல்லை பிடிக்கும்னு சொல்லியிருக்கா, அப்போ உண்மையாகவே பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க, பிடிக்காம தான் அப்படி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன், நான் பார்க்குறது வேறு உனக்கு முறைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டோன்னே பார்க்குறதுனா பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இப்படி முறைக்கிற மாதிரி பார்த்தா குறுக்குறுன்னே பார்த்தா எனக்கு முறைக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போட சேர்த்து பிடிச்சிருந்துருப்பார். அப்படி நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு நல்லா டைட்
அவர் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில யாரும் பார்த்தா தப்பாயிரும். ஆமாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினப்பாங்க. நல்லது தான் விடு. பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க, அப்புறம் அசிங்கமாக நினப்பாங்க எல்லோரும். மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. மற்றவங்க என்ன நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மற்றவங்கன்ற மாதிரிலாம் பேசுகிற இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பேசாத. எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்னை பிடிக்கும். நம்ம 2 பேரும் லைஃப்பை நல்லா லீட் பண்ணணும். மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது தானே. அப்புறம் என்ன இப்போது என்னமோ அதிசயமாக பேசிகிட்டு இருக்கேன். 2 பேரும் தான். 2 பேருக்கு யார் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போவே பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லிவிட்டு கதை திறந்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவர் என்ன இப்படி இருக்காரு, வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமே இப்படி பண்ணுறாரு. ஒரு வேளை அப்போயே பிடிச்சிருந்துருக்கும். நம்ம தான் தப்பாக நினச்சோமோ, அக்கா சொன்னதான் ரைட்டு போலையேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு அப்படி பார்க்குறீங்க. பார்க்கும்போது கண்ணடிச்சிட்டு போய் உட்கார்றாரு. கண்ணடிச்சிட்டு கீழே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பண்ண வேலைகளில் லைட்டாக நீங்கள் ஸேரீ தான் கட்டின்னு இருப்பீங்க, ஹாஃப் ஸேரீ. அதில் லைட்டாக ஹிப்பு தெரியும். அதை நீங்கள் இழுத்து விட்டுட்டு நேராக போய் பின்ன போட்டிருங்க. அவங்க அக்கா பின்ன போடுறத பார்த்துட்டு, என்னடி ட்ரெஸ்ஸு கலைஞ்சிருக்கு, பின்ன போடுறா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் லைட்டாக லிப் தொடச்சி விட்டுருந்துருப்பார். அப்போது கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் மேலே கீழே போயிருந்துருக்கும். அதனால் அந்த கிஸ்ஸிங் அப்போது அதனால் அப்படி பண்ணி விடவும் நீங்களும் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி லிப்ஸ்டிக்கும் திரும்ப போடுவீங்க. உங்களுக்காக கன்ஃபார்மே பண்ணிட்டுறாங்க. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. நாங்களே லவ் பேர்ட்ஸ். இங்கே அவர் 1000 தடவை இங்கே இந்தியா வருவார். ஆனால் நானே இந்த அளவுக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் நீ பயன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. உங்களுக்கு சும்மா இருக்கா, அவரே கூப்பிட்டு என்னமோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவர் உங்கள் ரூம் தாண்டி தான் கிச்சனுக்கு போகணும். இந்த சைடு உங்கள் ரூம், இந்த சைடு உங்கள் கிச்சனுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆப்போசிட்டில் இருந்திருக்கும். போகும்போது பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்றது கேட்டுட்டு லைட்டு அப்படி எட்டி பார்க்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அக்கா எந்திரிச்சிடுறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படிலாம் நான் சொல்லலை. சும்மா அக்கா சொன்னால் அக்காவை பைத்தியம்னு சொன்னாங்க. உங்கள் அக்கா பார்க்குறா, ஏன்டி இப்படி பைத்தியம் மாதிரி நீ பைத்தியம் வளரிக்கிட்டு இருக்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போலையே, இவர் பைத்தியம் பிடிக்க வச்சிருவார் போலன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் மாற்றி உங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் இல்லை இந்த டைமில் நீங்கள் பொண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் கதை சாத்த போகிறீங்க. கதை போய் டக்குன்னு சாத்தும் போது உங்கள் அக்கா இந்த சைடு கண்ணாடி சைடு திரும்பி இருப்பான். தரும்போது உங்கள் அக்கா திரும்புறதே நோட் பண்ணி டக்குன்னு வரும்போது ஹிப்பில் லைட்டாக நல்லாவே கிள்ளி விட்டுரு. என்ன அப்படிலாம் பண்ணுறாங்க, கோபம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. தேய்ச்சி விட்டுட்டு சேட்டை ரொம்ப கூடி போச்சு. இவருக்கு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படிலாம் எங்கே போய் கற்றுட்டு வந்தார், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. அதோட திரும்பவும் அவர் தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டார். ஏன்னா அவரோட சொந்த அத்தை வீடு 1000 தடவை வந்திருப்பார்ல, அவருக்கும் தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக தான் அவர் வந்திருப்பார். ஆனால் வந்திருக்க டைமில் நீங்கள் காலேஜ் டைமுக்கு போயிருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ அதோட அவரும் டைம் இருந்திருக்கா, டக்குன்னு போயிருந்துருப்பார். பார்த்துருக்க முடியாது. உங்களை பார்க்கணுன்னு வந்திருப்பார், ஆனால் பார்த்துருக்க முடியாது. 2 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும். உங்கள் அம்மா சொல்லியிருந்துப்பாங்க வந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் முன்னாடி இதில் மட்டும் கேமரா இருந்திருக்கும்டா. அவர் வந்தது போனது அதை மட்டும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதையே சேவ் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்துருப்பாரு. நிறையா தடவை ப்ரைவசியாக உங்களுக்கு மட்டும் காட்டுற மாதிரியெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்காரு. உங்கள் அக்கா ஃபோனில் செக் பண்ணியிருப்பீங்க, இருந்திருக்காது. ஆனால் உங்கள் ஃபோனில் உங்கள் இன்ஷியலையும் அவர் இன்ஷியலையும் வச்சுருந்துருப்பாரு. அதுவும் கொஞ்ச நாளாக தான், ஒரு 6 மந்த்தாக. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகே இவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் பேசணும்னு போவீங்க, கான்டாக்டில் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, அப்புறம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவீங்க. இதுதான் வேலையாக இருக்கும். அவங்க மேலே உள்ள பயத்துலையே இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம குழந்தை பற்றி எப்படித்தானோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதோட அவருமே
பேசணும்னு எடுத்துருந்துருப்பாரு, கால் பண்ணியிருந்திருப்பாரு, நீங்களும் எடுத்துருந்துருப்பீங்க. ஹலோ, சொல்லுங்கள். அவங்களோட கான்வர்சேஷனே இப்படி தான் இருந்திருக்கும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்போ ஓகே, வை. அவ்வளோதான். இதுதான் கான்வர்சேஷனாகவே இருந்திருக்கும். அவருக்கும் என்ன பேசணுன்றதே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப பேசினா அவங்க வந்து வேறு எதுவும் பேசிடுவோமோன்ற மாதிரி, வேணாம், மேரேஜ்க்கு அப்புறமே பேசிக்கலாம்னா பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நம்ம பார்த்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரும் கேஷுவலாக இருந்திருந்திருப்பார். நீங்களும் அதுக்கப்புறம் ரொம்பலாம் மனைவி இருந்திருக்க மாட்டீங்க. சரி, அவருக்கு பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்றது. இப்போ ஒரு 6 மாதமாக தான் நல்ல குஜாலியாக செம்மையாக இருந்தது, ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பீங்க. அவங்க அக்கா கூட கேட்டிருந்தப்ப, என்ன இப்போலாம் ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விறுவிறுன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. ஏன் இரு, எனக்கெல்லாம் காட்டலைன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ஸ்டேட்டஸ் பார்த்துருந்துருப்பான். இல்லை, நீ நடத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அது. ஆனால் உங்கள் அக்கா வந்து அவங்களோட ஃபியான்ஸே கிட்ட வந்து சொல்லி வந்திருக்க மாட்டாள். அதனாலே உங்கள் அக்காக்கிட்டே சொல்லாதன்னா சொல்ல மாட்டாள், எந்த விஷயமா இருந்தாலும். அதனால் நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் சொல்லுவீங்க. உங்களோட ஒரு ஓன் டைரி மாதிரி தான் உங்கள் அக்கா. இந்த மாதிரி அக்கா இருந்ததுக்கு வந்து நம்ம ஒரு பிளெஸ்டாக ஃபீல் ஆகணும். நீ வந்து எனக்கு அக்காவை கிடச்ச ரொம்ப நல்ல ஒரு இதுக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காக்கிட்டே அடிக்கடி சொல்லுவீங்க. உங்கள் அக்காவையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாசம் மலர்கள் தான். உங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அதோட வெளியில் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் இப்போ வெளியில் உங்கள் அக்காவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க. வந்து நிற்கும்போது தான் அவர் தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பார்ல, வரும்போது லைட்டாக நீங்கள் 2 பேரும் அங்கனுக்குள்ளே கிச்சன் அந்த ஓரத்தில் தான் நின்றுருப்பீங்க. வரும்போது வேணும்னே இடிச்சுட்டு ஹிப்பில் லைட்டாக நல்லா பிடிச்சி விட்டுட்டு அதோடு வந்திருந்துருப்பார். நீங்கள் ஏதோ யோசனையில் இப்போதைக்கு அந்த அவங்க அக்கா சின்ன வயசுலேருந்து வந்தது இங்கனக்குள்ளே வந்து நிற்கும்போது தான் உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வா, பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். நம்ம அக்கா வந்து மேரேஜ் ஆகி போகிறா அப்படின்னு. நீங்களும் போக தான் போகிறீங்க, இருந்தாலும் டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி நம்ம அக்கா மேரேஜ் ஆகி போகிறான்னு சொல்லிட்டு. உங்கள் அக்கானா தான் உங்களுக்கு ரொம்ப உயிர். சின்ன வயசுலேருந்து உங்கள் அக்கா கூடவே தான் இருப்பீங்க. அவங்க அம்மா அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் தாண்டி உங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க ஆளுக்கு கொஞ்ச நாளில் அக்கா மேரேஜ் ஆகி போயிடுவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, எப்படி கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிற அந்த கொஞ்ச நாள் வந்து நீங்கள் எப்படி தனியாக தானே இருக்கணும், எப்படிடா இருக்க போகிறோம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக வந்து நின்றுட்டுருப்பீங்க. அது பார்த்தாவே உங்கள் ஃபேஸில் தெரியுது. உங்களை பார்த்ததுமே போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரும்போதே உங்கள் அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கும், தங்கச்சி நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா போலன்னு. அதை பார்த்தோன்னா அவளுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனால் ஃபீலிங்கும் கொஞ்சம் இருக்குது. அவங்க அண்ணாவை பார்த்து சிரிச்சுட்டு, அவங்க அண்ணாவை பார்த்து மட்டும் சிரிச்சுட்டு, ஷிகாவும் அப்போ தான் வரும்போதும் இப்போ நல்லா பிடிச்சி விட்டுட்டு போயிருப்பார். நீங்கள் டக்குன்னு பார்ப்பீங்க. அது ஒரு 2-3 பேர் அங்கே இருக்கவங்களே கொஞ்சம் நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷிகாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஷிகாவோட அண்ணாவும். அவங்க அப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் டக்குன்னு இப்படி பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷனில் தான் தெரிஞ்சிருக்கும். அவரோட கையை அப்புறம் இங்கேருந்து வர்றதையும் பார்த்துருந்துருப்பாங்க. நீங்கள் தான் காட்டி கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு போய் உட்காந்துருப்பாரு. அங்கே ஃபுல்லாக உங்களையே தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டதுமே உங்களுக்கு அவர் எங்கே பார்க்குறாருன்னு மோஸ்ட் ஆஃப் அந்த பிளாக்கில் தெரியாதுல்ல, அதனால் முழுசாக உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கார். வேறு சைடு திரும்பிக்கிட்டு உங்களையே ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கார். என்னென்ன போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கீங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கவும் மேரேஜ் வந்து அதோட டேட் எல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு மேரேஜும் கொஞ்ச நாள்லே வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்ச நாள்லே அந்த மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு அதோட எல்லோரும் சாப்பிட சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் அக்கா நீங்கள் பக்கத்தில், அந்த சைடு வந்து யார் ஜெயப்பன் கூட வச்சுக்கலாம். ஜெயப் தான் அவங்களோட அண்ணா, ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி வச்சுக்கலாம். உட்காந்துருக்காங்க. உங்கள் ஜெயப்பும் உங்கள் அக்காவும் நீங்களும் பக்கத்தில். அந்த சைடு ஷுகா உட்காருவான்னு பார்த்தா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே உங்கள் அக்கா பார்க்குறா, நீ நடத்து அப்படின்ற மாதிரி.
நீங்கள் உங்கள் அக்கா அவர் வந்து உட்காந்தோன்னு கை வச்சு சும்மா இருக்க மாட்டா டக்குன்னு உங்கள் அக்காவோட தொடையில் கை வச்சுட்ருக்கீங்க. ஐயோ ஏன்டி நீ இப்படி நீ படுத்துற அப்படின்ற மாதிரி. அந்த டேபிள்லாம் துணி போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி துணி, அந்த துணிக்குள்ளே வந்து கால் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு மறைஞ்சிருக்கும். அதனால் அவருக்கு இன்னும் வசதியாக போச்சு. உட்காந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு கால் வந்து நல்லா அது எப்படி சொல்கிறது, உங்களோட தொடையில் வந்து கை வைக்கிறாரு. வச்சோடனே உங்கள் அக்கா அவங்கள பார்த்த மாதிரி நீங்கள் இப்படி ஸ்லோ மோஷனில் அவரை பார்க்குறீங்க. ப்ளீஸ் வேண்டாம் எடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. லைட்டாக வச்சுட்டு எவ்வளோ நாள் விட்டேன், நான் வந்து பார்க்க வந்தேன், சரி வந்தீங்களாமே மச்சான்றது கூட நீங்கள் கால் பண்ணி மேடம்க்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் வந்து காதுகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அப்படியே அவர் சொல்லும்போதே உங்களுக்கு உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே என்னடா இது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் நம்மளே பொண்ணு மாப்பிள்ளையே குறுக்குன்னு பார்ப்பாங்க. இந்த டைமில் பக்கத்தில் இவர் காதில் சொன்னார் நீங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போ எல்லாருமே நம்ம டூர் போகிறோம். கிளம்பி வந்துடு ஓகேவா, வரலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று குளறுபடி பண்ணேன் அப்புறம் எல்லாரும் டூர் போவாங்க, நீ வீட்டில் இருந்தேன்னா நானும் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, என்ன சேதாரம்னாலும் அது ஒன்றை சார்ந்ததுன்னு சொன்னோன்னு நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. ஆட பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடி கதையை முடிச்சிடுவான் போல் அப்படின்ற மாதிரி. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி, நான் வரேன் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. டக்குன்னு உங்கள் அக்கா என்னடி சொல்லிடுற அப்படின்னு, இல்லை டூர் போகிறோம்மா அப்படிங்கும்போது உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் உங்கள் மாமா ஆமாம் ஏன் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் உங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அப்போ எல்லாருமே தான் போகிறோமா அப்படின்னு, நம்ம 2 பேர் இல்லையா, நம்ம 2 பேர் போனால் அது ஹனிமூட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பார் உங்கள் மாமா. சொல்லிவிட்டு அடப்பாவி ஃபோட்டோ ஷூட் தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ப்ரீ ஃபோட்டோ ஷூட் தான், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். ஆனால் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணும்போதே ஃபேமிலிக்கு போனால் அது ஒரு கேதர் மாதிரி நல்லாயிருக்கும்ல, இவனும் வந்திருக்கான் அதனால் அவன் தான் அரேஞ்ச் பண்ணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு உனக்காக தானா அப்படின்ற மாதிரி இந்த சைட் காதில் சொல்லும்போது அதை சுகாக்கே நல்லா கேட்டுருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே அக்கான்னு சொல்லி இந்த சைடு உங்களை அக்காவை அப்படி பார்த்துட்டு லைட்டாக ஓரக்கனால இந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். பார்த்தோமே டக்குன்னு திரும்பிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு சிரிக்கிறாரு. சிரித்ததும் உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இப்போ நம்ம என்ன சொன்னால் எதுக்கு போய் இவர் சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம்தான் ஐயோ சத்தமாக நீங்கள் அழகாக சிரிக்கிறீங்கன்னு சைட் அடித்தது இவ்வளோ சத்தமாக சொல்லிட்டோமோ அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. சரி நம்ம ஆள் தான் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் ஆள் தானே, நான் அதனால தான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே எப்போ போகிறோம் அப்படின்னாலும் இன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் கிளம்பிட்டு நாங்கள் இன்றைக்கி மிட் நைட் இங்கேருந்து 12க்கு கிளம்பிடுவோம். கிளம்பி இங்கே வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகும்ல. எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இங்கேருந்து போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து எல்லோரும் மொத்தமாக கிளம்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு நாங்கள் இப்போது கிளம்பிடுவோம். கிளம்பி போயிட்டு நைட்டு 12க்குனா இங்கே 2 மணிக்கு இங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னையும் உங்கள் அக்காவையும் தவிர மற்றபடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். நேற்றே நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன், நான் சொல்லிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது குட்டி சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்குறீங்க. இருக்கலாம், அப்படின்னு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் நான் சிரித்தது அழகாக இருக்குங்க, அடிக்கடி சிரிக்கிறீங்களா, சிரிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைட்டாக அந்த டிக்கெட் தெரியல அந்த குட்டி ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கையை 2யும் இப்படி வச்சுட்டு இந்த ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் சும்மா தலையில் தடவி கொடுத்துட்டு இருக்கார். அப்போ தான் ஃபுட் எல்லாமே நல்லா சர்வ் பண்ணிகிட்ருக்காங்களா, எல்லாம் சர்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நீங்கள் சாப்பிட போகிறீங்க, சாப்பிட போகும்போதே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்து அவர் பிளேட்டில் இருக்கிறது, அவரோட அந்த லீஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே, அவரோட ஃபுட் எல்லாத்தையும் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்து அவர் வச்சுக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காதுல, அதில் கொஞ்சம் மட்டும் பாதி சாப்பிடட்டும்னு கொஞ்சம் அதில் எடுத்துக்கிறாரு.
அதை எடுத்துக்கிட்டோன்னே உங்கள் அக்காவும் பார்க்குறா, "இங்கே பாருடா, அங்கே பாரு உன் தம்பி எப்படி பார்த்துக்கிறான் என் தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், "நான் உன்னை இப்படி பார்த்துக்கலன்னு சொல்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் கேட்கும், "இல்லை இல்லை, என் தங்கச்சி ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அதுவே போதும். எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான் பாரு, அதை பாருன்னு சொல்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு உங்கள் அக்காவுக்கும் பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் எடுத்து அவங்க அக்காவும் உங்களை 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. உங்கள் மாமா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே தான் உங்கள் அக்காவும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதை உங்கள் அக்கா கவனிச்சிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் பார்த்தேன், "என்னடா நீனும் அதை தான் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படிங்கும்போது, நல்லா வளர்த்துருக்காங்க எங்கள் அத்தை, சூப்பராக வளர்த்திருக்காங்க உங்களை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களோட தைஸில் வந்து இப்படி டேப் பண்ணி கொடுத்துட்டு அதோட சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் அக்காவுக்கு உங்கள் 2 பேரையும் பார்க்க அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்குமே அப்பப்போ தோணியிருக்கும். அவங்க அக்காவும் மாமாவும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி கேட்குறது, என்ன நல்லா பார்த்துப்பீங்களான்னு உங்கள் அக்கா கேட்குறத விட, என் தங்கச்சியை உங்கள் தம்பி நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்றது தான். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, மூடி டைப்பாக இருக்கார்ல, அடிச்சிட்டு வரோம்ல, எப்படி இருக்குமோ அப்படின்றது அதை நினச்சி உங்கள் அக்காவுக்கு நிறையா நாள் தூக்கம் வந்திருக்காது. அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம அப்படியெல்லாம் நினச்சி பார்த்தோமே, ஆனால் இந்த அளவுக்கு பரவாயில்ல, நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு லைட்டாக கண்ணு கலங்கியிருக்கும். அதோட உங்கள் அக்கா வந்து திரும்பியிருப்பாங்க, சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவர் கரெக்டாக சாப்பிட்டுட்டு உங்களுக்குமே பிடிச்சதா வந்து ஒவ்வொன்றா கேட்டு அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கும் கொடுத்துட்றாரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சிக்கன் 65லாம் இருந்துச்சா, அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவருக்கு வைப்பாங்கல்ல, அதில் உட்காந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட டூர் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க. ஒரு 2 மணிக்கு மேலேயே கிளம்பிடுறாங்க. 12 to 1 அந்த டைமில் சாப்பிட்டுட்டு கிளம்பினதுக்கப்புறமே உங்கள் அக்கா கிட்ட உங்கள் மாமா கால் பண்ணி, கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கே பார்த்தா அவங்க கிளம்பி கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு வந்துடுறாங்க. உங்கள் அம்மா பேக் எல்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. முந்தின நாள்லேருந்தே கொஞ்சம் பேக் பண்ணியிருந்துருப்பாங்க. எதுக்குன்னு நீங்கள் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணது எல்லாமே இதுக்கு தான் அப்படின்றது அவர் சொல்லிட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்கள் அம்மாட்ட கேட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா போய் அக்காவை ரெடி பண்ணேன், அவர் அக்காவை பாருன்னு சொன்னதுலேயே நீங்கள் வந்து ஓடின்ட்டுருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் உங்கள் ட்ரெஸ்ஸையும் எடுத்து உங்கள் அம்மாவே பேக் பண்ணி எடுத்துருக்காங்கடா. பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஏற்றி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் நல்லா தூங்கிடுவீங்க. மிட் நைட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து வேறு ஒர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் 9 மணிக்கெலாம் படத்தை நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. மேக்கப் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருப்பீங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே உங்கள் அக்கா வந்து பார்த்துட்டு, "உனக்கு எப்படி லைஃப் கிடைக்க போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு வைன்னு" சொல்லிவிட்டு தலையை தடவி கொடுத்துட்டு நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் அக்கா வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக உங்கள் ஃபியான்ஸேவும் உங்கள் அக்காவோட ஃபியான்ஸே 2 பேருமே வந்திருப்பாங்க. சுகா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தூங்கிட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அக்கா லைட்டாக எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வந்துட்டிங்களான்னு சொல்லி உங்கள் அக்கா எழுப்ப போயிருப்பாங்க. சுகா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. டக்குன்னு அவர் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் அக்காவுக்கு பயமாக இருந்திருக்கும். டக்குன்னு என்னோட இவ்வளோ ஆர்டர் சொல்கிறாருன்ற மாதிரி தூக்கத்தை கூட கிளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்டா நீ இப்போ என் ஒய்ஃப் பயமுறுத்துறேன்னு அவரோட அண்ணா கேட்டுருந்துருப்பாரு. "நீ ஒன்றும் இல்லை மாமா பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா தான் 1000 தடவை சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்ருக்கும்போது, "என் தம்பி வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். அவன் எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரியாது. அவன் முடியாக இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் ரொம்ப ஜென்டில்டான கேரக்டர். கோல்டாக இருக்கான்ட்டு வெளியில் பார்க்க அப்படி தெரியும். ஆனால் அவன் அப்படி கிடையவே கிடையாது. வீட்டில் எங்களில் எல்லாரும் எப்படி பார்த்துப்பான்றது நீ பாருன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிருந்துருப்பாரு. அந்த கேரிங், அந்த இது எல்லாமே அப்போவுமே இந்த கோல்டு இருக்கும். பட் வந்து ரொம்ப கேரிங்கும் அதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பரவாயில்ல, உன்னை விட நல்லா பையனாக இருக்கானேடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் அக்கா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேன்னு இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிறத பார்த்துட்டு ஓகே நல்லா பார்த்துப்பாருன்னு இருந்திருக்கும். அந்த ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணதுலே இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது தலையை நல்லா தடவி கொடுத்துட்டு அப்படியே சுகா லைட்டாக அவங்கள அப்படியே லைட்டாக தூக்கி அவங்க ஷோல்டரோடு பிடிச்சிட்டு அப்படியே கையில் ஏந்திட்டு கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சிடுறான். அவன் தான் ட்ரைவ் பண்ணுவான். முன்னாடி உட்கார வச்சிடுறான். உங்கள் அக்காவும்
உங்கள் மாமாவும் ஒரு காரில் வர்றேன்ட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து இந்த காரில் உங்கள் கூட வந்திருப்பாங்க. அவங்க கூட அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குட்டீஸ் மட்டும் வந்திருப்பாங்க. குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க அம்மா அப்பா வந்து அவங்கவுங்க அம்மா அப்பானா உங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் தனியாக தூங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக நீங்கள் தூங்கிட்டே தான் வந்துட்டுருப்பீங்க. கரெக்டாக அப்பப்போ கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது கொஞ்சம் தலை இழுக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு காரில் போகிறது கூட தெரில, அந்தளவுக்கு செம்ம தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் தூங்கிட்டு இருக்கீங்க. திரும்பும்போது அப்படியே டக்குன்னு கையை கொண்டு வந்து அவர் அப்படியே தானே காரில் சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்க வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. அது உங்கள் அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. பையனும் எப்படி மருமகனுக்கு தான் கொடுக்க போகிறேன், இருந்தாலும் நல்லா பார்த்துக்குவார் போல் அப்படின்றது இதிலே தெரியுதுன்னு கொஞ்சம் லைட்டில் பலன்னு விடியும் போதே ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தாண்டா போகிறீங்க. அந்த மாதிரி போய் நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து ஏர்லி மார்னிங்கில் ஒரு 6க்குலாம் முடியுது. அப்போதைக்கு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்போ தான் உங்களுக்கு தூக்கமும் முழிக்கிறீங்க. அப்போ நம்ம எப்படிடா காருக்கு வந்து இது என்னடா டக்குன்னு உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே சுகா இருக்கார். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா உங்கள் அம்மா 2 பேரும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஷோல்டரில் தூங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்க அப்பாவும் நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. அவர் எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டு வந்திருப்பார். அப்படிக்கும் ப்ரஷ் பண்ணுறியா, இந்த வேலை உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை தான், நீங்கள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம தூங்கியிருந்துருப்பீங்க, தூக்கம் வருதுன்னு. அது வந்து அவங்க அக்காவுமே சொல்லியிருந்துருப்பாங்க. அதனால் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மாதிரி இந்த நைட்டு 24x7 அந்த மாதிரிலாம் ஒரு கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹைவேஸ்லலாம் அதிலலாம் பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்டு ப்ரஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டு வச்சுருக்காரு நியூவாக. அதெல்லாம் அங்கே போய் வாங்கிட்டோன்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல, இது யூஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கேர் பண்ணி வாங்கி இது பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் அம்மா அப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வெளியில் வந்து அப்படி கார் மேலே சாஞ்சிட்டு அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு போய் திரும்புகிறாரு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐ விங்க் பண்ணிவிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கேயும் போகிறீங்க, போயிட்டு ப்ரஷ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றீங்க. அதோட பக்கத்தில் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. வரும்போதே அவரும் வெளியிலே நின்றுட்டு அவரும் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வந்து நின்றுருப்பார். நிற்கும் போது அடுத்து தான் பின்னாடி நீங்களே வரீங்க. கேர்ள்ஸ் எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதை மாதிரி நிற்கும் போது தான் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அம்மா அப்பா தூங்குறாங்க அவங்களுக்கும் அப்படிங்கும்போது ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டோம். ப்ளஸ் வந்து காஃபி அவங்களே அங்கேயே குடிக்க சொல்லிவிட்டு அழகாக ஸ்வெட்டர் வந்து உங்களுக்குன்னு ஒன்று வரும்போதே வாங்கிட்டு வந்துருந்துருப்பார். அதை எடுத்து லைட்டாக நீங்கள் உட்காந்துருக்கும்போது மேலே போற்றி விட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு இது யாரோடது அப்படிங்கும்போது தான் அதில் டேக் இருக்கும். பார்த்துட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்றீங்க. ஆமாம் அப்படிங்கும்போது எனக்கு தானே அப்படிங்கும்போது, உனக்கு தான், அப்புறம் வேறு யாருக்கு நான் வாங்க போகிறேன், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா செம்ம சந்தோஷம், செம்மையாக அப்பா செம்மையான ஒரு நல்ல கைக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதோட அவர்கிட்டே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு உள்ளே இருக்க போய் காரில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு லைட்டாக வந்து கை அவர் வச்சு ஓட்டிகிட்ருக்கும்போது கையில் வந்து கை வைக்கணும் போல் இருக்கும். கை பக்கத்தில் கொண்டு போகிறது, அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துக்குவீங்க. அதை பார்த்தோன்னே 2 தடவை பண்ணியிருப்பீங்க. 3ஆவது தடவை வரும்போது டக்குன்னு கையை பிடிச்சி அவர் உங்கள் கைக்கு மேலே அவர் கையை வச்சு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். லைட்டாக அதை கையை எடுத்துகிட்டு வச்சுருந்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே நம்ம லைட்டாக நினைக்கிறது கூட செய்கிறாருடான்னு செம்ம ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களை கையிலே பிடிக்க முடியல. பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் போய் ரெசார்ட் வந்து உள்ளே போகிறீங்கன்னா, போனதுமே உங்கள் அக்காவுக்கும் அவங்களுக்கும் வந்து மார்னிங் ஆயிடுச்சுல, உங்கள் அக்காவும் கொஞ்சம் தூங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க மாமாவுக்கு பாவம் கொஞ்சம் தூங்கி இருந்திருக்க மாட்டார். அப்புறம் மார்னிங் வந்து உனக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் மாமாவையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு உங்கள் தாய்மாமா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க ஒய்ஃபும் முன்னாடி உட்காந்துருந்துருப்பாங்க. உங்கள் மாமியார் மாமனார் முன்னாடி உட்காந்து அவங்க ஓட்டிகிட்டு அவங்க மாமியார் தூங்கியிருப்பாங்க, மாமனார் மட்டும் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க.
அதோட அவங்க அங்கிள் மட்டும் அப்படி பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதனால் அவருக்கு தான் தூக்கம் இருந்திருக்காது. இவங்க தூங்கவும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலையிலே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பண்ணுறாங்க. அப்போதைக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக இவங்களுக்கு நீங்களுமே இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அவங்களும் கிளிக் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் கிளிக் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உனக்கும் ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவ்வளோ நாள் இல்லை, இப்போ வந்தது எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லவும் எங்கள் அக்காவுக்கும் வந்து நிறைய ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதில் வேணுங்கிற மட்டும் போட்டுக்கோங்கன்னா, அதில் உங்களுக்கு பிடிச்சது வந்து போட்டுட்டு வந்து நீங்கள் 2 பேரும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கும் நாங்கள் சேர்த்து தனியாக பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு 4, 5 நாளாக வந்து உங்களுக்கு சேர்த்தே எல்லாருக்குமே ரூம் ரெண்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு 5 டேஸ்க்கு மாதிரி எல்லோரும் இருந்து எல்லாருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து எங்கே பார்த்தாலும் நல்லா சாப்பிட்றதுக்குலாம் நிறையா வாங்கி கொடுக்குறாரு. நிறையா ஹில் ஸ்டேஷனில் நிறையா ஆக்டிவிட்டீஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஒன்று மிஸ் பண்ணாமல் பண்ணுறது, அங்கே கிடைக்கிற ஸ்பெஷல் ஃபுட்டு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பார்த்துக்கிறாரு உங்களுக்குன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் முடியுது. அதோட வீட்டுக்கும் வந்துடுறீங்கடா. வீட்டுக்கும் வந்தோடனே அவர் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லி, இல்லை வயனுக்கும் எனக்கு வந்து ஒரு 6 மந்த்தில் மேரேஜ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸோட டீல் வந்து முடிச்சிருந்திருப்பார். முடிக்கும்போது அந்த சந்தோஷத்துலேயே உங்கள் அப்பா இருக்கும்போது இதோட கல்யாணம் பண்ணாமல் நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாட்ட அவங்க அப்பா நினச்சிட்டு இருப்பார். அப்போதைக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவருக்கு செம்ம ஹாப்பி. அப்பாடா ஒரு வழியாக வந்து பையன் கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணிட்டான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மேரேஜ் ஒரே மேடையில் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் வேண்டான்னு இருந்திருப்பார். ஏன்னா 2 மந்த்ஸ் வந்து அவருக்கு இன்னும் இருக்குல்ல, முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மந்த்லேயே வந்து உங்களுக்கு அவங்க அக்காவுக்கும் இவரோட அண்ணாக்கும் மேரேஜில் அது முடிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கவும் சொல்லியிருந்திருப்பார். அதே மாதிரி அவங்களுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருந்திருக்கும். நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் உங்கள் அக்கா இருக்கிறதுனாலே சாக்கு சொல்லி 1000 தடவை வந்திருப்பீங்க. இவரும் உங்களை டீஸ் பண்ணுறது இதே தான் வேலையாக இருந்திருக்கும். ஹாப்பியாக இருக்கீங்கடா. அதே டைமில் வந்து அவருமே நல்லா பிஸ்னஸ் வந்து நல்லா பீக்குக்கு வந்திருக்கும். வந்துட்டு நிறையா இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறையா ஆர்டிக்கல்லாம் அவரை பற்றி வெளிவரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவருமே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நல்ல லைஃப் வந்து 2 பேருமே லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா கூட அதே மாதிரி 6 மந்த்தில் மேரேஜ் ஆகி நீங்கள் 2 பேரும் செம்மையாக மேரேஜ்க்கு அப்புறமே செம்மையாக லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, நீங்கள், அவரோட அண்ணா, உங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டிலன்னு செம்மையாக லைஃப் வந்து யூஎஸில் செட்டில்டு மாதிரி அப்படி இருந்துக்கிறீங்க. ஓகேவா? இதோட நான் அந்த எஃப்எஃப் வந்து ஒன் ஷாட் வந்து என் பண்ணுறேன்டா. ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா ஆஃப்டர் மேரேஜ்னால் கொஞ்சம் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹாட் ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். வேணும்னா கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன்.